moral stories. மேஸ்திரி ரத்னம் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாரு. வேலையாட்கள் செங்கலை தூக்கி தந்து கடுமையான வெயில்ல கடினமா உழைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வேலையில அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒவ்வொரு சிந்தனை. எல்லாருக்கும் நான் வீடு கட்டி கொடுக்கறேன், ஆனா எனக்குன்னு ஒரு நல்ல வீடு இல்ல. என்னோட மனைவியும் குழந்தைங்களும் கூட நல்ல வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி ஜமீன்தார் சிவராமராஜுவோட வீட்டை கட்டிக்கிட்டே தன்னோட வீட்டை பத்தி கனவு கண்டுட்டு இருந்தாரு. எல்லார மாதிரியும் என்னோட மனைவி கூட இந்த சமூகத்துல நல்ல நிலைமையில இருக்கணும், எல்லாரும் அவளுக்கு மரியாதையும் கொடுக்கணும். இப்படி அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க மகாதேவபுரமோட ஜமீன்தார் சிவராமராஜு வந்தாரு. ஏ ரத்னம், கொஞ்சம் இங்க வாப்பா. அப்படி ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டே கூப்பிட்டாரு. ரத்னமும் பரபரப்பா ஓடி போய் நின்னாரு. ஐயா, சொல்லுங்க ஐயா. அப்படி ரொம்ப மரியாதையா பணிவோட நின்னாரு. வேலையெல்லாம் எவ்வளவு தூரம் முடிஞ்சிருக்கு? இன்னும் ஒரு வாரத்துல எல்லாம் முடிஞ்சிருங்க ஐயா. நல்லது. அப்படி சிரிப்பே இல்லாம மௌனமா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஜமீன்தார் என்ன பேச போறாருன்னு ரத்னமும் எதிர்பார்த்து அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அது சரி, நேத்து ராமர் கோயில் தெருவுல இருந்த மங்கையாவ சீக்கிரமா அனுப்பி வச்சிட்டியா? ஏன் அப்படி அனுப்பி வச்ச? அது அதுங்கய்யா, பாவம், அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் சீக்கிரமா அனுப்பிட்டேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது, இவ்வளோலாம் அனுசரிச்சு போக கூடாது, கொஞ்சம் கடினமா தான் இருக்கணும். அப்படி சொன்னாரு ஜமீன்தார். வேற ஏதாவது என்கிட்ட நீ சொல்லணுமா? அது ஐயா, உங்க புளிய மரம் இருக்கிற அந்த இடம் இருக்குல்ல? இருக்கு. அந்த இடத்துல நான் சின்னதா ஒரு வீடு கட்டிக்கிறேங்க. நீங்க கொஞ்சம் கருணை காட்டி அந்த இடத்த எனக்கு கொடுப்பீங்களா? கொஞ்சம் பயந்துகிட்டே தயங்கினபடியே கேட்டாரு. என்னது, உனக்கு இடம் கொடுக்கணுமா? அங்கதான் புளிய மரம் இருக்குல்ல? அந்த மரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நான் வீடு கட்டிக்கிறேங்க ஐயா. அப்படி ரொம்ப பவ்யமா சொன்னாரு. பணம் எவ்வளவு கொடுப்ப? இப்போ நீ இந்த வீட கட்டிட்டு இருக்க, இதுக்கு நான் உனக்கு கூலி கொடுக்கணும். இதுக்கு கூலி கொடுக்காம விட்டுட்டா இந்த கணக்க அதுல நம்ம சரி பண்ணிக்கலாமா? ஐயா, அவ்வளோ எப்படிங்க நான் கொடுப்பேன்? நானே கூலி வேலை செய்யறவன். சரி, அவ்வளோ கொடுக்க வேண்டாம், பாதி பணம் கொடு. மீதி பணத்துக்கு நம்ம தோட்டத்துல இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய்களை பறிச்சு கொடுக்கணும். இப்படி சொன்னாரு. வேறு வழி இல்லாம ரத்னமும் சரின்னு தலையாட்டினாரு. பாதி பணத்தை வாங்கிக்கிட்டு சிவராமராஜுவோட தோட்டத்துக்கு புறப்பட்டாரு. உடம்பெல்லாம் வலியா இருந்தாலும் வேற வழி இல்லாம எல்லா புளிய மரத்துலயும் ஏறி புளியங்காய்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுல ரத்னத்தோட மனைவி அனுஷா அவருக்காக காத்திருந்தா. என்னங்க, ஏன் வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு தண்ணி கொடுத்தா. ரத்னமும் அந்த தண்ணிய குடிச்சிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. என்னங்க, அவ்வளோ புளியங்காய்கள் பறிக்கணும்னா உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குமே. பரவாயில்ல, விடுமா. பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் சாப்பிட்டானா? உப்மாதான்னு ரொம்ப ரொம்ப கம்மியா சாப்பிட்டான். அப்படி பையனை குறைப்பட்டுக்கிட்டே சொன்னான். என்னவோமா, பையனுக்கு சரியான சாப்பாடு கூட என்னால கொடுக்க முடியல. கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நீங்க பண்றது நம்மளோட வீட்டுக்காக தானே. இந்தாம்மா பணம் அப்படின்னு சிவராமராஜு கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்தாரு. அத வாங்கி அனுஷியா வீட்டுல உள்ள இரும்பு பெட்டிக்குள்ள வச்சா. அது சரி, வீட்டு வேலைய எப்ப ஆரம்பிக்க போறீங்க? அந்த பணம் பத்தாதுமா. அப்புறம் பார்க்கலாம். சரிங்க, உங்க ஆரோக்கியத்தை கூட கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்படி சொல்லி ரொம்ப அன்பா உப்மாவை எடுத்து பரிமாறினா. 2 பேரும் அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை பேசிக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டாங்க. பையனை நடுவுல படுக்க வச்சுக்கிட்டு கணவனும் மனைவியும் வீட்டு வாசல்ல கட்டில போட்டுட்டு நிம்மதியா தூங்குனாங்க. வானத்துல சந்திரன் மேகங்களுக்கு பின்னாடி மறைஞ்சு போயிட்டான். மேற்கொண்டு 1 வாரம் வழக்கம் போல ரத்னம் வேலைக்கு போனாரு. அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாரு. வரும்போது பையனுக்காக கோழிக்கறி வாங்கிட்டு வந்தாரு. அப்பாவோட கையில கோழிக்கறிய பார்த்ததும் அந்த பையனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எங்க வீட்ல இன்னைக்கு கோழிக்கறி டோய் அப்படி ரொம்ப சந்தோஷமா சொன்னான். அன்னைக்கு வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா தூங்குனான். பையன் சாப்பிட்டானா? இன்னைக்கு நல்லா சாப்பிட்டாங்க. எதுக்குங்க இந்த தேவையில்லாத செலவு? பாவம், போட்டு விடு அனுஷியா. அவனுக்கு கூட மத்த பிள்ளைங்க மாதிரி சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா? ஆனா உண்மையான பிரச்சனை வேற. அப்படி தயங்கி சொன்னாரு. என்னங்க பிரச்சனை? நம்ம வீட்டு வேலைய நாளையில இருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நாளையில இருந்தா? இது நல்ல விஷயம் தானங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? வீட்டு வேலைய ஆரம்பிச்சாச்சுன்னா வீட்டை நடத்துறது கஷ்டமாயிடும்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அத பத்திலாம் நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப முதல்ல சாப்பிடுவாங்க.
கணவருக்கு சாப்பாடு எடுத்து வச்சா. ரத்னம் அத பத்தியே யோசிச்சுட்டு எப்பவோ நடு ராத்திரியில தூங்கி போனாரு. அடுத்த நாள் காலையில கொஞ்சம் சோர்வாதான் அவர் எழுந்திருச்சாரு. எந்திரிச்சிட்டீங்களா? சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுங்க. நீ எங்க போற? அப்படி கொஞ்சம் ஆச்சரியமா கேட்டாரு. ராமராஜு ஐயா இருக்கார்ல, ஆமா, அவர் பச்சை மிளகாயும் வாழைத்தோட்டமும் போட்டிருக்காரு. தெரியும். அவர் தோட்டத்துக்கு நான் வேலைக்கு போறேங்க. வேலைக்கா? உனக்கு எதுக்கு அனுஷியா கஷ்டம்? இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? நான் இருக்கும்போது நீ எதுக்குமா வேலைக்கெல்லாம்? இது நமக்காகங்க, நம்ம பையனுக்காக. நீங்க எதுவும் யோசிக்காதீங்க, வீட்டு வேலையை நல்லபடியா ஆரம்பிங்க. இப்படி அனுஷியா ரத்னத்துக்கு தைரியம் சொல்லிட்டு கூலி வேலைக்கு கிளம்பி போயிட்டா. ரத்னமும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்தை ஜீர்ணிச்சுக்கிட்டாரு. சீக்கிரமாவே வீட்டுக்கு தேவையான செங்கல், சுண்ணாம்பு எல்லாத்தையுமே ஆயத்தம் பண்ணாரு ரத்னம். கூலி ஆட்கள் கிட்ட பேசினாரு. சீக்கிரமா புளிய மரத்தடியில வீடு கட்ட ஆரம்பிச்சாரு. தானும் கூட சேர்ந்து வீட்டு வேலையில ஈடுபட்டாரு. சாயங்கால நேரம் வந்ததும் ஒருத்தருக்கொருத்தர் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பரிமாறிக்குவாங்க. அப்படியே அன்னைக்குள்ள செலவுகளையும் கணக்கு பார்த்துப்பாங்க. மாடிக்கு போறதுக்கு படிகள் கட்டணும். எதுக்கு? ஏதாவது விசேஷங்கள் வந்துச்சுன்னா நம்ம சொந்தக்காரங்க 4 பேர் வருவாங்க. ஆமா, வருவாங்க தான். அவங்க வந்தா அங்க தங்கிக்குவாங்க. எதுக்குங்க? வீணா செலவு தானே. அப்படி அப்பாவியா கேட்டா. செலவு என்னமோ அதிகம்தான், ஆனா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். இப்படி மனைவி கிட்ட சொன்னாரு. 2 பேரும் பேசிட்டே அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டாங்க. கொஞ்ச நாட்கள் கடந்துச்சு. அனுஷியா தினமும் கூலி வேலைக்கும் ரத்னம் தன்னோட வீட்டு வேலைக்கும் போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ரத்னத்துக்கு ஒரு யோசனை தோணுச்சு. உடனடியா மளிகை கடை வச்சிருக்கிற நாகராஜ் கிட்ட போனாரு. வாயா ரத்னம், என்ன இந்த பக்கமா வந்திருக்க? ஐயா, உங்களுக்கு தினமும் சாயங்காலம் சரக்குகள் வரும் இல்லையா? ஆமாயா, வரும். அத அந்த ஆலமரத்து அடியில இருந்து உங்க கடை வரைக்கும் நான் தூக்கிட்டு வரேங்க. அப்படி ரொம்ப பணிவோட கேட்டாரு. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. அப்படி கௌரவமா கேட்டாரு. சரிப்பா, அப்படியே கொடுத்துட்டா போச்சு. ஆனா சாயங்காலம் ஆனா உடனே வந்துடணும். அப்படி சொன்னாரு. ரத்னமும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டு வேலைகள் செய்வாரு. சாயங்காலம் நாகராஜோட கடைக்கு சரக்குகள் சுமப்பாரு. வர்ற பணத்தை வீட்டு செலவுக்கு வச்சுக்கிட்டாரு. ஏங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்புறமும் மூட்டை தூக்குறீங்க, உடம்பு கெட்டு போயிடுங்க. பரவாயில்ல அனுஷியா, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நம்ம வீடு கட்டுறதுக்காக நான் உழைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி மனைவிக்கு சமாதானம் சொல்லுவாரு. வீட்டு வேலையும் பூர்த்தி ஆகிற நிலைக்கு வந்துச்சு. ஆனா கையில பணமே இல்ல. கூலி ஆட்களுக்கு குடுக்கறதுக்கு கூட இல்ல. அவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே, அப்புறமா தரேன்னு சொல்லி சொல்லுங்க. அப்படி அன்னைக்கு சாயங்காலம் அனுஷியா அவளோட கணவர்கிட்ட சொன்னா. அப்புறம் அவளே அதுக்கு ஒரு யோசனையும் சொன்னா. ரத்னமும் அவ என்ன சொல்ல வரா அப்படிங்கறத ரொம்ப கவனமா கேட்டாரு. ஏங்க, என்னோட கம்மல் இருக்கு இல்லீங்களா, அத வித்து நம்ம வீடு கட்டலாம். கம்மலா? ஆமாங்க. வேணா அனுஷியா, எப்பவோ கல்யாணம் ஆன புதுசுல உனக்கு தங்கம் வாங்கி கொடுத்தேன். அதனால இப்ப என்னங்க, மறுபடியும் எனக்கு நீங்க வாங்கி தருவீங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படி கம்மலை கழட்டி கொடுத்தா. ரத்னத்துக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. தங்கத்தை விக்கிறதுக்கு மனசே இல்லாம மரத்தடியில உட்கார்ந்து இத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாரு. நிறைய பேரு அங்க பேசிட்டு இருந்தாலும் அவரு மட்டும் அவரோட யோசனையில ரொம்ப கவலையா உட்கார்ந்திருந்தாரு. ஜமீன்தார் கிட்டையும் அவன் வேலை செஞ்சிட்டு இருக்கிற நாகராஜ் கிட்டையும் கடனுக்காக கேட்டு பார்த்தாரு. ஆனா யாருமே அவருக்கு தரல. இப்போ அனுஷியாவோட தங்கத்தை விக்கிறது எந்த அளவுக்கு நியாயமானது? அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க யாரும் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒரு ஆளு ரத்னத்து கிட்டக்க வந்தாரு. ஐயா, இங்க ரத்னோங்கிறது அது நான் தாங்க. அப்படி கொஞ்சம் ஆச்சரியமா சொன்னாரு. உங்களோட குடும்ப பேரு? என்னோட குடும்ப பேரு ஆரித்தோட்டிங்க. அட ஆமா ஆமா, உங்க அப்பாவோட பேரு ஆரித்தோட்டி நரசையா தானே? ஆமாங்க, அவர் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே. அப்படி பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொன்னாரு. ஆனா ரத்னம் மட்டும் பணத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாரு. உங்க அப்பாவுக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அவர் எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. இப்ப நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அதான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படி பணம் கொடுத்தாரு. ஒரு நிமிஷம் ரத்னத்துக்கு இது கனவா நனவான்னு எதுவுமே புரியல. வாங்கிக்கோப்பா, இந்த பணத்தை வாங்கிக்கோ. இப்படி சொல்லிட்டு கையில பணத்தை கொடுத்து நான் போயிட்டு வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்மளோட நியாயமான ஆசைகளுக்கு கடவுளே வந்து உதவி பண்ணுவாரு அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே புரிஞ்சுது. அந்த பணத்தை வச்சு தன்னோட வீட்டை கட்டி முடிச்சாரு.
கணவனும் மனைவியும் கனவு கண்ட மாதிரியே கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டி அதுல தன்னோட பையனோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அந்த குடும்பம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத வானத்துல இருக்கிற நிலா கூட பார்த்து அப்படியே சந்தோஷமா மேகத்துக்கு பின்னாடி போச்சு. இதத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு வீட்டை கட்டி பாருன்னு. நான் பரீட்சை எழுதணும்னா பணம் கட்டணும்னா பணம் கட்டாம என்ன பரீட்சை எழுத விட மாட்டாங்க. அது என்னடா கிரி, உன்னை படிக்கிறதுக்காக அனுப்பும் போதே உன் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா பணமும் கட்டியாச்சே. அண்ணன், அது நம்ம படிக்கிறதுக்காக மட்டும் கட்டக்கூடிய கட்டணும்னு. ஆனா நம்ம படிச்சது எல்லாத்தையும் பரீட்சையா வைப்பாங்கன்னா அந்த பரீட்சை எழுதணும்னா அதுக்கும் பணம் கட்டணும். அப்படியா? சரிடா. ஆனா இப்ப அண்ணன் கிட்ட அவ்வளோ பணம் இல்லடா. இன்னும் ஒரு வாரம் நீ பொறுத்துக்கிட்டேன்னா விளைஞ்சதெல்லாம் அறுவடைக்கு வந்துரும். அது எல்லாத்தையும் வித்து உன் பரீட்சைக்கு தேவையான கட்டணத்தை அண்ணன் உனக்கு தரேன். சரியாப்பா? சரிங்க அண்ணா. அப்புறம் ஒவ்வொரு மாசமும் நீங்க அனுப்புற பணம் கூட எனக்கு பத்தல அண்ணன். இனிமேலாவது கொஞ்சம் நிறைய பணம் அனுப்ப பாருங்க. சரிடா கிரி, அண்ணன் உனக்கு தரேன். இதோ இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ. இனிமேலேருந்து அண்ணன் உனக்கு நிறைய பணம் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரி அண்ணன். பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுண்ண, நான் அப்படியே கிளம்புறேன். சரிடா, ஜாகிரதையா போயிட்டு வா. அப்புறம் உனக்கு எது தேவைன்னாலும் தயங்காம அண்ணன் கிட்ட கேளு. அப்படி வேணு தன்னோட தம்பி கிரிக்கு எல்லா ஆலோசனைகளையும் சொல்லி ஊருக்கு அனுப்பி வச்சான். தம்பிய பக்கத்திலேயே இருந்து பஸ் ஏத்தி அனுப்பிட்டீங்களாங்க? ஆமாமா, இப்பதான் அனுப்புனேன். அப்புறம் சொல்லவே மறந்துட்டேம்மா, நம்ம பயிரெல்லாம் அறுவடைக்கு வர நேரம் ஆயிடுச்சு. ஆட்களை கூப்பிட்டு கடகடன்னு வேலையெல்லாம் பார்க்க சொல்லணும். நானும் அதுதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. இதோ இப்பவே போய் நாளைக்கு தேவையான ஆட்களை தேடி பாக்குறேன். இப்படி சொல்லிட்டு ஸ்வேதா ஊருக்குள்ள போனா. அடுத்த நாளே வேணு பக்கத்திலேயே இருந்து எல்லா பயிர்களையும் அறுவடை பண்ணாரு. டே வேணு, உன் கை ரொம்ப ராசியானதுடா. உன் கையினால விதைய நட்டாலே போதும், உடனே அடுத்த நாளே முளைச்சிடும். பின்ன அந்த கையில நிச்சயமா ஏதோ அதிர்ஷ்டம் இருக்கு. அதனாலதான் கஷ்டப்பட்டு இவ்ளோ நிலம் வாங்கியிருக்கான். தம்பிய பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சிட்டு இருக்கான். போதும் என்ன, உங்க 2 பேரையும் விட்டா இப்படிதான் புகழ்ந்துகிட்டே இருப்பீங்க. சரி, நேரமாச்சு. நான் விளைஞ்ச தானியத்தெல்லாம் எடுத்துட்டு போய் சந்தையில வித்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு வேணு எல்லாத்தையும் சந்தைக்கு எடுத்துட்டு போயிட்டு வித்தாரு. வித்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. வந்துட்டீங்களா? உங்களுக்காக தாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப பசியா இருக்குங்க. வாங்க முதல்ல சாப்பிடலாம். நான் தான் முதல்லயே சொல்லிருக்கேனே ஸ்வேதா, எனக்காக காத்திருக்காம சாப்பிடுன்னு. சரி, இந்த பணத்தை முதல்ல எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா வை. குறைஞ்சபட்சம் இப்பவாவது இந்த பணத்தை வச்சு நம்ம வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம். அது இப்ப முடியாதுமா. தம்பி ஏதோ பரீட்சைக்கு பணம் கட்டணும்னு கேட்டான். என்னங்க இது? நம்ம எப்பயாவது ஏதாவது செய்யலாம்னு நினைச்சாலும் நீங்க தம்பியோட படிப்புக்காக பணத்தை இப்படி இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டே இருக்கீங்க. நாளைக்கு நமக்குன்னு பிள்ளைங்க பிறப்பாங்க. அவங்கள இப்படி நம்ம கடன்லயே வளர்க்க முடியுமா? இப்ப எதுக்குமா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? தம்பி நல்லா படிச்சா அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. அவனுக்கு மட்டும் நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா இந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு? நீங்க கனவு கண்டுகிட்டு இருங்க. மனுஷங்க எல்லாரும் எல்லா சமயத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. தேவைக்கேத்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப என்ன சொல்ல வர நீ? என் தம்பி என்னை ஏமாத்திருவான் அப்படின்னு சொல்ல வரியா? எப்ப பாரு எனக்கும் என் தம்பிக்கும் நடுவுல சண்டை மூட்டி விட்டுட்டே இருக்க. இப்படி சொல்லிட்டு வேணு கோவமா சாப்பிடாம வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு. இப்படி அவங்க 2 பேருக்கும் நடுவுல வேணுவோட தம்பியான கிரிய பத்தி எப்பவும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இப்படி கொஞ்சம் வருஷங்களும் போகுது. கிரியோட படிப்பும் முடியுது. வேணு எப்படியோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட தம்பிய படிக்க வச்சுட்டாரு. ஆஹா, பாத்தியா ஸ்வேதா, தம்பி இப்பதான் ஏதோ ஒரு வேலையில சேர போயிருக்கான். இத்தனை நாளா அவன் வேலை கிடைச்சதும் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போயிடுவான்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்தல்ல. நீ நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பவாவது உனக்கு புரிஞ்சா எனக்கு அதுவே போதும். சரிங்க, அதையும் தான் பாக்குறேனே. வேணு நினைச்ச மாதிரியே கிரிக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சது. கிரி தான் கூட வேலை பாக்குற இடத்துலயே ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா கிரி ஊருக்கு திரும்பி வந்தான். ஏங்க, இப்போ நம்ம நிறைய கடன்ல இருக்கோம். உங்க தம்பி தான் பெரிய வேலையில சேர்ந்து நிறைய சம்பாதிக்கிறான்ல, நம்ம கடனை கொஞ்சம் அடைக்க சொல்லி அவங்கிட்ட கேட்டா என்ன? இருந்து இப்பதான் எப்பவோ ஒரு தடவை சொந்த ஊருக்கு வந்து சந்தோஷமா இருக்கலான்னு வந்திருக்கிறான். இப்ப போய் அவங்கிட்ட கடன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது என்ன நியாயம்? நானும் அவங்கிட்ட கேட்க மாட்டேன், நீயும் அவங்கிட்ட கேட்க கூடாது.
சரியா போச்சு. முன்னாடிலாம் தம்பி படிப்புக்காகன்னு பணத்தை வாரி இறைச்சிங்க. இப்ப அந்த பணத்தை கேட்க சொன்னா இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க. சரி, உங்க இஷ்டம். இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வேணு வந்தான். அண்ணா, உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும். என்னடா சொல்லு. அது ஒண்ணும் இல்ல அண்ணா, எப்படியும் நான் பட்டணத்திலேயே இருக்கிறது முடிவாயிடுச்சு. இனிமே இங்க இருக்கிற சொத்துனால எனக்கு எந்த உபயோகமும் இல்ல. நம்ம சொத்தை பிரிச்சுக்கிட்டோம்னா என் சொத்தை வித்துட்டு நான் பாட்டுக்கு பட்டணத்துக்கே போயிடுவேன். கிரி சொன்னதை கேட்டு வேணு ஸ்வேதா 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அது என்னடா அப்படி சொல்ற? இப்போ இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? அவசியம் இருக்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்துல ஒரு தடவையாவது அறுவடைக்கு அப்புறம் அதுல என்னோட பங்கு என்னன்னு எனக்கு கொடுத்தியா? என் பங்கையும் சேர்த்து நீயே இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியே, இது நல்லாவா இருக்கு? இப்படி சொன்னா. இத கேட்டுட்டு ஸ்வேதாவுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. என்ன கிரி, யார்கிட்ட என்ன பேசுற? உன்னை படிக்க வைக்கிறதுக்காக இவரு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாரு. அதனாலதான் 1 வருஷமா நிலத்துல வர்ற வருமானத்துல நான் எந்த பங்கும் கேட்கல, அவருக்கே விட்டுட்டேன். என்ன கிரி இப்படி பேசுற? அது சரி, இந்த சொத்து எல்லாமே இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தானே? என்னவோ அது உங்க தாத்தா முப்பாட்டம் காலத்துல இருந்தே வர்ற மாதிரி எங்க கிட்ட பங்கு கேக்குற? என்னது? அண்ணன் மட்டும்தான் கஷ்டப்பட்டு உழைச்சாரா? நான் எதுவுமே செய்யலையா அப்போ? இப்படி சண்டைக்கு தயாரானா கிரி. கிரியோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேணு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாரு. சரிடா கிரி, நீ சொன்ன மாதிரியே சொத்தை நம்ம பிரிச்சுக்கலாம். என்னங்க நீங்களும் அவன் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது யோசிச்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? நான் எல்லாம் ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுத்திருக்கேன். இது என்னுடைய முடிவு. இப்படி வேணு கடுமையா சொன்னதும் அதை கேட்டுட்டு ஸ்வேதாவும் எதுவும் பேசாம அமைதியாயிட்டா. வேணு தனியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை சரி சமமா 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. கிரி அந்த சொத்து மொத்தத்தையும் வித்து அது மூலமா கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு பட்டணத்துக்கு கிளம்பி போயிட்டான். என்ன வேணும்? வாங்கின கடன் எல்லாம் ஈசல் கூட்டம் மாதிரி பெருகிக்கிட்டே போகுது. இன்னும் 2 மாசத்துல உன் கடன் எல்லாம் நீ அடைக்கலன்னா உன்னை நடு தெருல இழுத்து விட்டுருவேன். இப்படி சொன்னாரு பூபதி. வேணும், இந்த வருஷம் பயிரெல்லாம் வித்ததும் என் பணத்தை திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். இப்ப பார்த்தா உன் தம்பி என்னவோ சொத்தை பிரிச்சு அது எல்லாத்தையும் வித்துட்டு போயிட்டான். நீயும் உன் தம்பி மாதிரி பணத்தை கட்டாம சொத்தை வித்துட்டு ஊரை விட்டுட்டு ஓடி போயிடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? இப்படி வேணுவுக்கு கடன் கொடுத்த எல்லாருமே அவன் வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. ஐயா, நான் உங்க கடன் எல்லாம் தீக்காம எங்கேயும் போக மாட்டேன். எல்லாரோட கடனையும் இன்னும் 2 மாசத்துல கண்டிப்பா நான் திருப்பி கொடுத்துருவேன். அப்படி அவர் உறுதியா சொன்னதும் அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. இவ்ளோ கடனை 2 மாசத்துல எப்படிங்க அடைக்க போறோம்? நிலத்தை வித்து கடன் அடைக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அவ்ளோ இஷ்டமான நிலத்தை நீங்க விப்பீங்களா? ஆமா ஸ்வேதா, வித்துடலான்னு தான் பாக்குறேன். அதனால என்ன, பூஜ்ஜியத்துல இருந்து தான் என் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். மறுபடியும் பூஜ்ஜியத்துல இருந்து என்னோட வாழ்க்கைய திரும்ப ஆரம்பிக்க முடியாதா என்ன? இப்படி ஸ்வேதாக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்த சொத்து எல்லாத்தையும் வித்து கடன் எல்லாத்தையும் அடைச்சான். இருந்த ஒரு வீட்டையும் வித்துட்டீங்க. இப்ப நம்ம எங்கங்க வாழ்றது? எல்லாம் வித்ததுக்கு அப்புறமும் நமக்கு ஊர் குளத்து பக்கத்துல ஒரு சின்ன நிலம் பாக்கி இருக்கு. அது கூட ஊருக்கு ரொம்ப தூரங்கிறதுனால யாரும் வாங்கல. இப்ப நம்ம அங்க போய் ஒரு குடிசை போட்டு அங்க இருக்கலாம் வா. இப்படி சொல்லி வேணு ஸ்வேதாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அப்படியே வேணு குளக்கரையில ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு. கஷ்டப்பட்டு வேலை செய்யற குணம் கொண்ட வேணு ஒரு நாள் தன்னோட குடிசைக்கு பின்னாடி மண்ணெல்லாம் குழி தோண்டிட்டு இருக்கும்போது அந்த மண்ணை பார்த்ததும் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஸ்வேதா, ஸ்வேதா, எங்க இருக்க? அப்பப்பா, என்னங்க, எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு ஸ்வேதா. இதோ இந்த மண்ணை பாத்தியா? பாக்குறேன். இதுல என்ன இருக்கு? இதுல நம்மளோட வாழ்க்கையே இருக்கு. இது சாதாரண மண்ணு இல்ல. இந்த மண்ணை வச்சு ரொம்ப நல்ல செங்கல்கள் செய்ய முடியும், தெரியுமா? அப்படியா? அப்படின்னா நம்ம இந்த மண்ணை செங்கல் தயாரிக்கிறவங்களுக்கு இந்த மண்ணை எல்லாத்தையும் விற்க போறோமா? ஸ்வேதா, கொஞ்சம் பெருசா யோசிமா. இந்த மண்ணை நம்ம யாருக்கும் விற்க போறது கிடையாது. இந்த மண்ணை வச்சு நம்ம தான் செங்கல்கள் தயாரிக்க போறோம். இப்படி தன்னோட யோசனையே சொன்னாரு. அதுக்கப்புறமா வேணு மெல்ல மெல்ல செங்கல்கள் தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சாரு. இந்த விஷயம் அந்த பக்கத்துல இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. எல்லாரும் வேணு கிட்ட செங்கல்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாட்கள்லயே வேணு தன்னோட இழந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் திரும்ப மீட்டெடுத்துட்டாரு. உங்க தம்பி நம்மளை ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம்
எனக்கு என்ன செய்யறது ஏது பண்றதுன்னு எதுவுமே புரியலங்க. ஆனா இப்ப இதெல்லாம் பாக்கும்போது என்னால நிஜமா நம்பவே முடியல. ஸ்வேதா, நம்ம எப்பவுமே பூஜ்ஜியத்துக்கு கீழே போயிட்டோமேன்னு வருத்தப்படக்கூடாது. நல்ல உறுதியோட நம்மால எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட இருந்தா போதும். நம்மளால நிஜமாவே எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அண்ணன் வேணுவை ஏமாத்தி சொத்தை அபகரிச்சிட்டு போன தம்பி கிரி தன்னோட சொத்து மொத்தத்தையும் இழந்து இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான்.